வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இது. யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. அதாவது WrestleMania 41ல டே 1 மெயின் ஈவென்ட் என்ன, அதே மாரி டே 2 மெயின் ஈவென்ட் என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது WrestleManiaவோட டே 1 மெயின் ஈவென்ட்டா ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதுல இந்தந்த விஷயங்கள் நடக்கும். அதாவது ஷாக்கிங்லி இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம டே 2ல நம்முடைய ஜான் சீனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல இதுல என்னென்ன ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம WrestleMania 41ல டே 1ல நடக்க போற அந்த மேட்ச்சுக்கும், டே 2ல நடக்க போற கோடி விசஸ் ஜான் சீனாவோட அந்த மேட்ச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்கு. அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அது மேபி என்ன? அது பிராக்டிகலா அந்த விஷயங்கள் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம WrestleMania 41ஓட டே 1ல மெயின் ஈவென்ட்டா ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இப்ப மிக 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 அதிகமாக ஃபேவரா போறது யாருக்கு அப்படின்னு கேட்டா, த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் த சிஎம் பங்க். சிஎம் பங்க் தான் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல மேபி வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது எதனால அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சிஎம் பங்கோட ஃபர்ஸ்ட் டைம் WrestleManiaவோட மெயின் ஈவென்ட் கனவு இந்த WrestleManiaல நிறைவேற போகுது. அதனால ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிஎம் பங்க தான் WWE வின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கு இது 10வது WrestleMania. அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் இந்த WrestleManiaவுல வின் பண்ணாலும் சரி, அதே மாரி வின் பண்ணாம போனாலும் சரி, ஆனாலும் 10 WrestleMania மெயின் ஈவென்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கண்டிப்பா ரோமன் ரெய்ன்ஸுக்கு கிடைக்கும். ஆனாலும் நம்மளுடைய சிஎம் பங்க் ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் WrestleManiaல மெயின் ஈவென்ட் பண்றாரு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டைமா பண்ற அந்த ஒரு மெயின் ஈவென்ட்டே நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் அதாவது நம்முடைய சிஎம் பங்க தோக்க வச்சுட்டோம் அப்படின்னா, அது டோட்டலி ஃபெயிலியர் ஆயிரும். அதாவது ஃபேன்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால 100% நம்மளுடைய சிஎம் பங்க் தான் இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. இதுல நம்மளுடைய பால் ஹெமன் ஒரு விஷயத்த பண்ண போறாராம். அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க் கூட நம்மளுடைய பால் ஹெமன் போயிருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க் இன்ன வரைக்கும் பால் ஹெமன்ட்ட இன்ன வரைக்கும் கேட்காம தான் இருக்கிறாரு. அது மேபி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த மேட்ச்ல அதாவது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குதுல்ல, இதுல நான் ரோமன் ரெய்ன்ஸ கிளீனா பீட் பண்ணணும். அதே மாரி இல்லாட்டி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் இவங்க 2 பேத்த நான் கிளீனா யாராவது 2 பேத்துல ரோமன் இல்லாட்டி செத் இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர நான் கிளீனா பீட் பண்ணி, இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட்டு. அதாவது WrestleManiaல நான் மெயின் ஈவென்ட் பண்றேன். இதுல நான் தோக்கக்கூடாது. இதுல 2 பேத்துல யாராவது ஒருத்தரா வின் பண்ணி, கிளீனா பீட் பண்ணி அந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும். அப்படி அது இல்ல அப்படின்னா, நான் வின் பண்ணிட்டு WrestleManiaல டே 2ல நடக்க போற கோடி ரோட்ஸ் வெர்சஸ் சீனாக்கு நடக்க போற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்ல நான் ஆட் ஆகி இந்த மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சா மேபி ஆகணும். அதாவது மாறணும். அந்த மேட்ச்ல நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த நம்மளுடைய சிஎம் பங்க் நம்மளுடைய பால் ஹெமன்ட்ட கேட்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சரி ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஆனாலும் WrestleMania 41ல நடக்கிற அதாவது டே 1ல நடக்கிற ரோமன் செத் பங்குக்கு நடக்கிற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சுக்கும் டே 2ல நடக்க போற ஜான் சீனா கோடியோட மேட்ச்சுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டா, சம்மந்தம் இருக்கு. அதாவது இந்த மேட்ச்ல அதாவது WrestleMania 41ல நடக்கிற செத்து ரோமன் பங்குக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல யாரு வின் பண்ணுவா அப்படிங்கிறது கணிக்க முடியாது. இது ஒண்ணு. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணுவாரா? ரோமன் ரெய்ன்ஸுக்கு இது 10வது WrestleMania. அதனால அவர வின் பண்ண வைப்பாங்களா? அதே மாரி நம்முடைய சிஎம் பங்குக்கு ஃபர்ஸ்ட் WrestleMania. அதனால அவர வின் பண்ண வைப்பாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த மேட்ச்சுக்கு அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாம நம்முடைய பால் ஹெமன் சிஎம் பங்க் பக்கம் நிப்பாரா? இல்ல ரோமன் ரெய்ன்ஸ் பக்கம் நிப்பாரா? அப்படிங்கிற மாரி இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இப்ப டே 2ல நடக்க போற நம்மளுடைய ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இப்ப ஃபேன்ஸுக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது டோட்டலி போயிருச்சு.
ஏன் போயிருச்சு அப்படின்னு கேட்டா, இதில வந்து முழுக்க முழுக்க வந்து நம்முடைய ஜான்சினா தான் 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகப் போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா, இப்போ வந்து நம்முடைய ஜான்சினா வந்து ஃபேஸ் டர்னா இருந்த நம்முடைய ஜான்சினா வந்து ஹீல் டர்னா மாறுனதுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஜான்சினா வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவ வந்து நம்முடைய ஜான்சினா வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீல் டர்னா மாறுனாரு. அதனால மேபி ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்முடைய ஜான்சினா தான் இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு ஹைப்னஸ கொண்டுட்டு வரணும் அப்புட்ன்னா, இந்த விஷயத்த பண்ணா மேபி நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸோட அதாவது ஃபேன்ஸோட அப்படிங்கிறத விட WWE ஒரு சின்ன ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ரோமன் சத் பங்குக்கு நடக்கப்போற அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல நம்முடைய சிஎம் பங்க் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி, அதாவது நான் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய பால் ஹெமன்ட்ட கேட்பாரு. அதே மாரி நம்முடைய இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல நம்மளுடைய சிஎம் பங்க வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து வின் பண்ண வைப்பாரு. வின் பண்ண வச்சு அடுத்த நாள் நடக்கப்போற டே 2ல நடக்கப்போற நம்முடைய கோடி ரோட்ஸ், ஜான்சனோட அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச்ல நம்முடைய சிஎம் பங்க வந்து ஆட் பண்ணுவார். ஆட் பண்ணா இது வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சா மாறிரும். அப்படி மாறுனாலும், இதுல வந்து நம்மளுடைய மாறிட்டாலும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து அதில வந்து சாம்பியன் ஆகாரு, ஆகாம போறாரு அப்படிங்கிறது அது அடுத்த பிரச்சனை. ஆனாலும், இதில வந்து பலியாடா ஆக போறது யாருன்னு கேட்டா, நம்முடைய சிஎம் பங்க் தான். இதில வந்து நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கிளீனா பீட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, மேபி நம்மளுடைய பலியாடாக நம்மளுடைய சிஎம் பங்க கொண்டுட்டு வந்து இந்த மேட்ச்ல ஆட் பண்ணலாம். ஏன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1314 நாள் சாம்பியனா இருந்தவரு ரோமன் ரெயின்ஸ். லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்ட வந்து ரோமன் ரெயின்ஸ் வச்சிருந்தாரு. அப்பேற்பட்ட ரோமன் ரெயின்ஸையே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கிளீனா பீட் பண்ணியிருக்காருல்ல. அந்த ஒரு ஹைப்னஸ் வந்து குறையக்கூடாது. ஃபேன்ஸ்ல வந்து அந்த ஒரு கீழே போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய சிஎம் பங்க் வந்து இந்த மேட்ச்ல ஆட் பண்ணி, நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய சிஎம் பங்க பின் பண்ணி, நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாரு அப்புட்ன்னா, இதில வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில அப்படியே இருக்கும். அதனால தான் ரெசல்மேனியா 41ல டே 2ல நடக்கப் போற ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸோட அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க வந்து ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணிட்டா நம்மளுடைய ஜான்சனா வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருவாரு. அதேமாரி நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹைப்னஸும் குறையாது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டியும் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது என்ன சொல்லப்படுது அப்புட்ன்னா, இந்த விஷயங்கள் ஏத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான். மேபி அத வந்து ஏத்துக்க மாட்டீங்க. ஆனாலும் நான் சொல்றேன். என்ன அப்புட்ன்னு கேட்டா, இதில வந்து நம்முடைய த இந்த ட்ரிபிள் த்ரெட்டா மேட்சா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய சிஎம் பங்க் வந்து இந்த மேட்ச்ல இணைக்கிறாங்கல்ல, இணைச்சிட்டாலும் இதில வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா கூட மேபி ஆகலாம். அப்போ நம்முடைய ஜான்சன் ஆக மாட்டாரா அப்படின்னு கேட்டா, ஆக மாட்டார். ஏன் ஆக மாட்டார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு ஃபேவரான 2 விஷயங்களும் இந்த வருஷம் நிறைவேத்தணும் அப்படிங்கிற மாரி WWE வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிஎம் பங்க் சொன்ன மாரி ரெசல்மேனியா 41ல ரோமன் செத் பங்குக்கு நடக்கப்போற அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து வின்னும் பண்றாரு. அது 1. ரெசல்மேனியாவோட கனவு 1. 2வது வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனாவுக்கு நடக்கிற அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஆட் ஆகி ஒரு ட்ரிபிள் த்ரெட்டா மேட்சா மாறுது. அதில மாறி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸையோ இல்ல ஜான்சனாவையோ அந்த மேட்ச்ல கிளீனா பீட் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, இன்னொரு விஷயம் அதாவது ரெசல்மேனியால விளையாண்டாரு, சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற 2 விஷயங்கள். அதாவது WWEக்குள்ள வந்து நம்முடைய சிஎம் பங்க் வரப்ப, நான் வந்து ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணணும் 1, அதேமாரி நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறது 2 விஷயத்த ஃபேவரா வச்சு தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WWEக்குள்ளேயே வந்தாரு. அந்த 2 விஷயமும் இந்த வருஷம் நடந்துருச்சு அப்புட்ன்ட்டா, நம்மளுடைய சிஎம் பங்கோட ஆசைகள் எல்லாமே இந்த வருஷம் நிறைவேறும். அப்ப நம்முடைய சிஎம் பங்க் சாம்பியன் ஆயிட்டாரு அப்புட்ன்னா, நம்முடைய ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் பண்ணாரே, அதுக்கான உண்மையான காரணமே தெரியாம போயிருமே. ஜான்சனா வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்தாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கும் விஷயங்கள் இருக்கு. அப்படி ஆயிட்டாரு நம்முடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன் ஆயிட்டார்ன்னா, நம்முடைய சிஎம் பங்க வந்து எப்ப வந்து சாம்பியன் ஆகுறப்ப எப்ப லாஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து ரைவல்வரி வந்து போகும். இவங்க 2 பேத்துக்கும் போகுது அப்படின்னு கேட்டா, அதேமாரி சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அதில வந்து நம்மளுடைய சிஎம் பங்க கிளீனா பீட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து நியூ சாம்பியன் ஆயிட்டாரு அப்புட்ன்னா, அந்த இடத்துல ஃபேன்ஸால ஏத்துக்கவும் முடியும். ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது அப்பயும் நம்மளுடைய ஜான்சனா கூட நம்மளுடைய ராக் நிப்பாரு. ராக் நின்னு நம்முடைய ஜான்சனாவுக்காக நம்முடைய ராக் நிப்பாரு. அதேமாரி இங்கிட்டு வந்து நம்முடைய சிஎம் பங்க் இருக்கார்ன்னா, சிஎம் பங்குக்கும் சரி, நம்முடைய ராக்குக்கும் சரி, ஃபியூச்சர்ல வந்து எப்பேற்பட்ட ஒரு ரைவல்வரி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ வந்து நம்மளுடைய
ராக் வந்து ரெசல் பண்ணாமல் நம்மளுடைய ஜான்சனா கூட இருந்தாலும், ஜான்சனாக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும், அந்த மேட்ச் வந்து இப்போ நடக்குதுல்ல, அதாவது கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாக்கும் நடக்கிற அந்த மேட்சை காட்டிலும் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்கும் நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து ஹைப்னஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். அதனால மேபி இந்த பிளானில் வந்து டோட்டல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரெசல்மேனியா 41 டோட்டல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக இப்போ போயிட்டுருக்கு. அதாவது ரெசல்மேனியா 41 வந்து டே 1 வந்து ரோமன் செத் பங்குக்கான மேட்ச் நடக்கும். இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட ஃபேவராக சொல்லுவார். பார்லிமெண்ட்டை சொல்லி நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணி ரெசல்மேனியா 42ல், அதாவது ரெசல்மேனியா 41ஓட டே 2ல் நான் இருக்கப்போகிறேன் ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் நான் ஆட் ஆகி அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய பெஸ்ட்டு இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் வந்து கேட்பாரு பார்லிமெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. மேபி இந்த மேட்ச் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மேட்ச் வந்து நடந்தால் இதில் வந்து ரெசல்மேனியாவில் வந்து டே 2ல் நடக்க போகிற கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனாவோட அந்த மேட்ச் சிஎம் பங்க் வந்து ஆட் ஆகி அந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்க் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே நார்மலாகவே ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும். அதில் வந்து எங்களோட ஜான்சனா தான் வின் பண்ணணுமா அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தில் எந்த விஷயங்கள் மேபி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ரூமராக தான் போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். மேபி இந்த பிளான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. நீங்கள் சொன்னீங்க இது நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஒரு ரூமராக தான் போய்கிட்டு இருக்கு நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.